3 பேர் என்னைய கூப்பிட்டீங்க, இப்போ எங்கேயோ கிளம்பி உக்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் விடு சோஃபி, அங்க இருக்க சேரை பாரு, உனக்குனே போட்ட மாதிரி இருக்கு. அதை எடுத்து போட்டு உட்காரு. இந்தா எடுத்துட்டு வரேன். அதான் நான் வருவேன்னு தெரியல, அங்க இருக்க சேரை இங்க எடுத்து போட வேண்டியதானே. நீ வந்தக்கப்புறம் கிளம்பி போறதுதான் ஐடியா, உட்காந்து பேசுறதுக்காக இல்ல. என்னத்த கிளம்பி போக, என் பிரச்சனையே எப்படி சொல்லன்னு தெரியல. என்ன டக்குன்னு சோகமாயிட்ட? அப்படி என்ன உனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை? இது எங்க அம்மாவோட டெபிட் கார்டு, இது எங்க அப்பாவோட கிரெடிட் கார்டு. இந்த கார்டுக்கும் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? என்ன சோஃபி, இதுல பணம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு இதை போய் தூக்கி போடுற? நம்மளா அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதுல பணம் மட்டும்தான் இருக்கு. என்ன கார்டுனா அதுல பணம் மட்டும்தான் இருக்கும், வேற என்ன இருக்கும்? அவ சொன்னது சரிதானே. உன் ஃபேஸ் ஏன் டல்லா இருக்கு? உனக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? அன்னைக்கு உங்களுக்குலாம் காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ் கட்ட உங்க கூட யார் வந்தா? அதுல என்ன டவுட்டு, எங்க கூட எங்க அம்மா அப்பா தான் வந்தாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அந்த கார்டை கூட. இப்போ என் கூட இந்த கார்டு தான் இருக்கு. சோஃபி, ப்ராப்ளம் எனக்கு புரிஞ்சு. உனக்கு என்ன புரிஞ்சு? எனக்கெல்லாம் புரியலையே. ஐடா, அது ஒன் வேர்ட்ல சொல்ல முடியாது. நம்ம ப்ரேயருக்கு லேட் ஆயிடும். நான் ப்ரேயர் போயிட்டு வந்து சொல்றேன். ஆனா எனக்கு ஒன்றும் புரியலப்பா, நீ வந்தோடனே சொல்லணும். செல்வா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நைட்டுக்கு பூரி ரெடி பண்ணியிருக்கேங்க. சோபி, இங்க வந்து உட்காரு. சரிப்பா. ஃபீஸ் கட்டியாச்சா காலேஜ்ல? இல்லப்பா. ஏமா கட்டல? என்னோட கார்டு கொடுத்து விட்டேன்ல. கட்டலையா? நான் என்னோட கார்டை வேற கொடுத்து விட்டேங்க அவட்ட. அப்புறம் ஏமா ஏன் ஃபீஸ் கட்டாம வந்த? நான் காலேஜ்க்கே போகல, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போனேன். எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பா கூட போனாங்க, ஆனால் எனக்கு நீங்கள் கார்டை தான் கொடுத்தீங்க. அப்பா வேலையில் பிஸியாக இருந்தேன், அதான் கார்டை கொடுத்து விட்டேன். நீ காலேஜில் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் ஓப்பனிங் டே அன்னைக்கு உன்னை காரில் கொண்டாந்து விட்டுருப்பேன்ல. அப்போ நீங்கள் அம்மாவையாவது அனுப்பிச்சி விட்ருக்கலாம்ல. என்னப்பா பாப்பா இப்படி சொல்கிறா? உன்னால் போயிட்டு வந்திருக்க முடியுமா? இல்லைங்க, உங்களை மாதிரி தான் நானும் பிஸியாக இருந்தேன், என்னாலையும் போயிருக்க முடியாது. இப்படித்தான் நீங்கள் 2 பேரும் வேலையிலே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வேலையில பிஸியாக இருங்க. நான் காலேஜே வேணான்னு முடிவு எடுத்துட்டேன். அம்மாவும் அப்பாவும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதே உனக்காக தாம்மா. எங்களுக்கு டைம் இல்லைம்மா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோயேன். எனக்காக தான் சம்பாதிக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு இந்த பணம் இல்லை, உங்கள் பாசம் தான் முக்கியம். அதை நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்களேன். இப்போ என்னடி உன் மேலே நாங்கள் பாசத்தை காட்டலை? நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம், இனி தனியாக வேற உங்ககிட்ட பாசத்தை காட்டணுமா? இல்லைப்பா, அந்த கோவம் ஆகாது. என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போய் ஜூஸ் போட்டு. இப்போ நான் என்ன கோவப்பட்டுட்டேன்? அவள் கேட்டதுக்கு தான், அவள் சொன்னதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நீங்கள் என்னமோ செய்யுங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன். அம்மா விடுமா, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீ நாளைக்கு போய் ஃபீஸ் கட்டி காலேஜில் சேரு. இதுக்காக காலேஜுக்கு போகிறதெல்லாம் கேன்சல் பண்ணாத. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பாருங்கள். என் கூட நீங்கள் குவான்டிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா, அதான் என்னுடைய இயக்கம். சரிப்பா, அப்பா ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ நாளைக்கு காலேஜ் போய் ஃபீஸ் கட்டி. இவ்வளோ சொல்லி நீங்கள் அதே தான்ப்பா பண்ணுறீங்க. சரி, நாளைக்கு நான் போய் ஃபீஸ் கட்டிடுறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேப்பா, கட்டாயமா. என்னப்பா உங்க மக என்ன சொன்னா? சோபி காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டாமா. ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு சோபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஷைனி, சோஃபி சொன்னது புரிஞ்சுன்னு சொன்னேல, எனக்கு புரியல. இப்போ புரியுற மாதிரி சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, அவங்க அப்பா அம்மா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்றத தான் அவள் சொன்னா. என்ன சோஃபி, உங்கள் அப்பா ஏதாவது சொன்னாங்களா? நாளைக்கு நான் காலேஜ்க்கு ஃபீஸ் கட்ட போகிறேன். எங்கள் அப்பா குவான்டிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா சோஃபி, ரொம்ப சந்தோஷம். ஓகே ஷேரன், நாளைக்குலேருந்து எப்பயும் போல் வீடு வீடாக ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா ஷைனி. சோஃபி, நீயே என் கூட ப்ரேயர் பண்றதுக்கு வரியா? இல்லை ஷேரன், அப்படி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் நான் இல்லை. சோஃபி, இப்போதானே ஷைனிட்ட சொன்னேன் அவங்க அம்மா அப்பா உன்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு. அப்புறம் எதுக்கு உன் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இல்லை? சொல்லியிருக்காங்க, ஆனால் எங்கள் அம்மாவே அப்பாவே நம்ப முடியாது. திடீர்னு பிஸ்னஸ்னு ஓடிடுவாங்க. சோஃபி, உங்க அம்மா அப்பா அப்படியே ஓடினாலும் யாருக்காக? எல்லாம் உனக்காக தானே சம்பாதிக்க போறாங்க. நீ என் கூட ப்ரேயருக்கு வா, கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். என் ஃபீலிங்லாம் உங்களுக்கு புரியாது. நான் எதுக்காக ஏங்குறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்குது. அப்படிலாம் இல்லை சோஃபி, நீ நாளைக்கு என் கூட ப்ரேயருக்கு வா. ஏசப்பாவோட அன்பு உன்னோட எல்லா ஏக்கத்தையும் ஃபில் பண்ணும். சோஃபி, அப்போ நம்ம எல்லாரும் நாளைக்கு ப்ரே போகலாமா?
ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். அக்கா, வாங்க. சொல்லுங்க. நாங்க வீடு வீடா போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். உங்க வீட்லயும் வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாமாக்கா? அப்படியா? வாங்க, எங்க வீடு மேல இருக்கு. நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க வந்து ஜெபம் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உள்ள வாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். இருங்க, கண்டிப்பா ஏதாவது கொண்டு வரேன். இல்ல சாப்பிட்டு சிஸ்டர், போங்க. ஜெபிச்சது ரொம்ப சந்தோஷம். எது வேணாம் இல்லங்க சிஸ்டர். இல்லங்க, இருங்க, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். பிரதர், என்னம்மா துணி நீ எதுவும் தைக்கணுமா? இல்ல பிரதர், நாங்க வீடு வீடா போய் ப்ரே பண்றோம். உங்களுக்காக ப்ரே பண்ணட்டுமா? ஆளை பார்த்தா வடநாட்டு கொள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்க. உள்ள விட்டா தைக்கிற ஊசியை தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்களோ. எங்களுக்கு ப்ரேயர் எதுவும் வேணாமா, போயிட்டு வாங்க. ஓகே பிரதர். ஓகே. அந்த பிரதர் ப்ரே பண்ண வேணான்னு சொன்னாங்க. இங்கே நின்று ப்ரே பண்ணிட்டு போயிடுவோமா? சரி ஐடா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி வாங்க நம்ம போலாம். சிஸ்டர், வாங்க. நாங்க வீடு வீடா ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்குள்ள கரண்ட் இல்ல, வெளியே வச்சு ஜெபம் பண்ணிடுறீங்களா? ஓகே சிஸ்டர். ஐடா, நீ ப்ரேயர் பண்ணிடுறியா? இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உட்காருங்க, நான் ஜூஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இல்ல சிஸ்டர், உங்க அன்புக்கு நன்றி. இல்ல இல்ல, டாயம் குடிச்சுதான் ஆகணும். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். அப்படியா சிஸ்டர்? சோஃபி நம்ம கூட ப்ரேயருக்கு வரேன்னு சொன்னா வரவே இல்லை. 2 நாளா ஆளையும் காணும். என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாடா, அவ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். செய். அப்பாவையும் காணோம், அம்மாவையும் காணோம். எங்கே தான் போனாங்களோ? என்னடி இங்க சத்தம் ஓவரா இருந்தது மாதிரி இருந்துச்சு, பேக்கெல்லாம் தூக்கி இருந்தது மாதிரி இருந்துச்சு. நீங்கள் உள்ளதா இருந்தீங்களா? இந்த அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு என்னை கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாரு. உங்க அப்பா வந்துட்டாங்க, அவங்க கிட்டே நீ கேட்டுக்கோ. என்ன 2 பேர் முகமும் ரொம்ப கோவமா இருக்கு? உங்க மகட்ட கேளுங்க, அவளே சொல்லுவா. என்ன சோபி, ரொம்ப கோவமா இருக்க? நீங்கள் பண்ணது உங்களுக்கே நியாயமா இருக்காப்பா? அப்படி என்னடா பண்ணிட்டேன்ப்பா? கம்பெனியில் ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங், வர முடியல. உங்கள் வாழ்க்கையில் நான் எப்பயுமே முக்கியமாக தெரிய மாட்டேனாப்பா. உங்களுக்கு பிஸ்னஸ் முக்கியமாக இருக்குது, மீட்டிங் முக்கியமாக இருக்குது. இப்படி நீ முக்கியம் இல்லைன்னா அப்பா ஏன் இப்படி ஓடணும் உழைக்கணும்? எல்லாம் உனக்காக தானே. ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? இப்போ கூட நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்லப்பா. என்ன எமர்ஜென்சி? கொடுங்க. ஏமா இப்படி கோவப்படுற? இந்த உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா என்ன, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்தாங்க அங்கிள் உங்க ஃபோன்.
தேங்க்யூப்பா. சோஃபி உனக்கு என்னாச்சு? இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனை தூக்கி போடுற அளவு உனக்கு என்ன கோவம்? அன்னைக்கு எங்கள் அப்பா குவான்டிட்டி ஆஃப் டைம் இல்லைனாலும் குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணார். இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் என்னை கொண்டு போயே விடலை. அங்கிளுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கோ அதான் அவாய்ட் பண்ணிப்பாங்க. நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற சோஃபி? ஷைனி அவளோட ரைட்ஸா அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, நீ ஏன் அதுல போய் தலையிடுற? மீட்டிங் இருந்துச்சுமா, அதை தாண்டி நான் எதுவும் செய்யலை. ஐயோ நான் அப்படி மீன் பண்ணல அங்கிள். என்ன இங்க நிறைய It's okay, குரல் no சத்தம் problem. கேக்குது. ஆமாம், சோபியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உட்காருங்கப்பா, ஜூஸ் போட்டு வரேன். சரிங்க ஆண்டி. அங்கிள் சோஃபி நீங்களும் உட்காருங்க. சரி அங்கிள், தேங்க்ஸ். நாங்கள் கிளம்புறோம். சரிப்பா, பத்திரமா கூட்டு வா போங்க. சோஃபி. சோபி ஓகே கேட்குமா? போகலாம். அக்கா வாங்கப்பா. ஏசு உங்களை நேசிக்கிறாருக்கா. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கவாக்கா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. பாவம், யார் பெத்த பிள்ளைகளோ இப்படி வெயிலில் அலைஞ்சிட்டு ஏசப்பாவுக்காக ஓடி செய்கிறீங்க. ரொம்ப நன்றிக்கா. ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும்லக்கா. இப்ப நாங்க உங்களுக்காக ஜெபிக்கவாக்கா? சரிப்பா. ஷைனி நீயே ப்ரேயர் பண்ணிறேன். சரி ஷெரன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் Praise லார்ட் Lord அக்கா. உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா. இந்தாங்க பழம் இருக்கு, ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றிக்கா. நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா. சோஃபி எங்க கூட வந்தது உனக்கு எப்படி இருந்தது? ஷைனி, அது எனக்கு சொல்ல தெரியல, பட் ஐ ஃபீல் மை செல்ஃப் சம்திங் டிஃப்ரெண்ட். சோஃபி அந்த சம்திங் டிஃப்ரெண்ட் தான் என்னன்னு சொல்ல. ஏய் லூசா ஷைனி, அவ தான் சொல்ல தரலன்னு சொல்றால, அத போய் கேக்குற? ஷைனி சொன்னதில் என்ன இருக்கு? எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. இவன் நம்ம கூட தானே வந்தா? அவ நம்ம கூட தான் இருந்தா, ஆனா அவ ஃபீல் பண்ணது அவ மனசுக்குள்ள. அதான் அவளுக்கு சொல்ல தெரியலன்னு சொல்றா. சொல்ல தெரிலன்றா, அப்புறம் பெரிய இங்கிலீஷில் சொல்கிறா. இங்கிலீஷ்ல சொன்னாலும் அவ சொல்ல தரலன்னு தானே சொல்றா. உனக்கு புரியலையா? நீ என்ன மண்டா? ஏன் ஷைனி ஐடாக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்றியா? அவள் சொல்ல தெரிலன்னு தான் சொன்னா. நான் என்னன்னு தான் கேட்டேன். நீ என்ன லூசான்ற, நீ என்ன மண்டான்ற, என்னதான் சொல்ல வரீங்க? எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு நானே சொல்கிறேன். எனக்காக நீங்கள் சண்டை போட வேண்டாம். சோஃபி நாங்க சண்டைலாம் போடல. நீ சொல்ல தரலன்னு சொன்ன, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீ சொல்லிட்டா ஓகே. விடு விடு சோஃபி, நீ சொல்லு. அது வேற எதுவும் இல்லை. உங்கள் கூட நான் சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஏசப்பாவோட பெரிய அன்பு என்ன நிரப்புச்சு. இப்போ எனக்குள்ள வெற்றிடமே இல்லை. இதுதான் நான் ஃபீல் பண்ணது. சோஃபி இப்பதான் நீ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? இனிமேல் டெய்லியும் என் கூட சுவிசேஷம் சொல்லவும் ப்ரேயர் பண்ணவும் வா. உங்க வீட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா சரியாயிடும். ஓகே சூப்பர். அப்போ நம்ம எல்லாரும் புறப்பட்டு போலாமா? ஓகே ஷைனி.